ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் நல்ல சூப்பரான டேஸ்டியான கப் கேக். இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கப் கேக்கு நீங்களும் பண்ணணுமா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூப்பர் சாஃப்டான கப் கேக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். இது நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்ததாக ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் முட்டை நான் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா லைட் கலர் ஆகணும். அது மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட சீனி 1/2 கப் சேர்த்துக்கலாம். சீனி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பீட் பண்ணணும். சீனி சேர்த்து பீட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சுகர் நல்லா கரைஞ்சி வரும். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட எண்ணெய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே பீட் பண்ணால் போதுங்க. இப்போ அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப வேகமாலாம் கலக்கக்கூடாதுங்க. ரொம்ப மெதுவாக ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட பால் 1/4 கப் சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் பால் கொஞ்சோன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா அடி ஓட்ட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா மாவாக எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் டியூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். இப்போ கப் கேக் மோல்டு எடுத்துருக்கிறேன். இதில் பேப்பர் கப் இதை வச்சுட்டு கேக் பேட்டர் ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவுக்கு ஊற்றினா போதுங்க. பாதி அளவுக்கு கொஞ்சம் கூட இருந்தால் கூட ஓகே தான். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஏன்னா பேக் ஆகி வரும்போது வெளியில் ஃபுல்லாக எல்லாம் சிந்திரும். அதனால் அளவு கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 20லேருந்து 30 நிமிஷம் இதை பேக் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். வேகலை அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சாஃப்டான சூப்பரான கப் கேக் ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள், ஒன்று போல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கப் கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பஞ்சு போல் கப் கேக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே டீ கேக் ரெசிபி அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்டான டேஸ்டியான கப் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.